நிறைய ஆசை இருக்கும் சில பேர்த்துக்கு, நான் நிறைய சம்பாதிக்கணும், உலகம் முழுக்க போகணும், அப்படியே ஆசை இருக்கும். காலையில படுத்தா எந்திரிக்க மாட்டான். நைட்டு படுத்து 12-1 மணி வரைக்கும் போனை உருட்டிட்டே வந்து படுப்பான் பாருங்க. காலையில 8-9 மணிக்கு வந்துருச்சு, விடிஞ்சிருச்சா அப்படிமா. இப்ப பிரச்சனை என்ன? நல்ல நாலேஜ் இருக்குது, அவன்கிட்ட தேடல் இருக்கு, எது ஒண்ணுமே நுணுக்கமா புரிஞ்சுக்கிற ஆற்றல் இருக்கு. இதெல்லாம் கிஃப்ட் ஆஃப் காட், அல்லாஹ்வுடைய பரிசு, மகத்தான. எல்லாத்துக்கும் அதை கொடுக்கறது இல்ல அல்லாஹ். அப்படி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறவன் தூங்குனா 12-1 மணிக்கு தூங்குறான், தூங்கிட்டு 9-10 மணிக்கு எந்திரிக்கிறான். யாராவது ஏதாவது சொன்னா டக்குன்னு வந்து கோவம் வந்துருது அவனுக்கு. இது கோளாறு, பிஹேவியர், ஆட்டிடியூடு கோளாறு. அதனாலதான் ஃபர்ஸ்ட் இஸ்லாமிக் எஜுகேஷன் இருக்கு பாருங்க, அஹ்லாக்க கட்டு தருவாங்க. குணங்கள்ல மாற்றத்தை ஏற்படுத்தியதுக்கு பிறகு அறிவுல மாற்றம், அறிவு கொடுப்பாங்க. குணங்கள் தான் ஜெயிக்க வைக்குது. அறிவு எங்கே இருந்தா நீங்க கூகுள்ல தட்டி கூட நீங்க படிச்சுக்க முடியும், பெரிய விஷயம் கிடையாது. ஆனா குணங்கள்ல மாற்றம் வரல, வாழ்க்கை முறையில மாற்றம் வரலன்னா ஒரு நாளும் நம்ம ஜெயிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, அருள் வேணும், வளர்ச்சி வேணும், அமைதி வேணும், நிம்மதி வேணும் வீட்டுல, அதுக்கு விரைவாக உறங்கி விரைவாக எழுந்திருக்கக்கூடிய வாழ்க்கை முறை முதல்ல வேணும். இதெல்லாம் தான் வளர்ச்சிக்கான கட்டமைப்பு. சும்மா போய் படிச்சு முடிச்சுட்டு நாங்க ஜெயிச்சிட முடியும்? நெவர். ஆட்டிடியூடு மாறாத வரையிலும், லைஃப் ஸ்டைல் மாறாத வரையிலும் நீங்க வெற்றியை கொண்டு வர முடியாது. உங்களை பயனுள்ள ஒரு மனிதனாக நீங்க காட்ட முடியாது. அந்த குணங்கள்ல மிக முக்கியமானது உங்கள் மீது அக்கறையுடையவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை முழுமையாக பின்பற்றி வருவது.